السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى إن المبذرين كانوا إخوان الشياطين. وقال النبي صلى الله عليه وسلم الشيطان يتبع الشيطان. صدق الله العليم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் நம்மை ரங்கத்தினராக அல்லாஹ் படைத்தானே இந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, ஒரு நபர் இஸ்ராஃப் செய்வதற்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை அவர் நிஅமத்தாகவே அவர் விளங்குவதில்லை. அந்த நிஅமத்தை எப்படி விளங்குகிறார் என்று சொன்னால் அவரை அலட்சியமாக அந்த நிஅமத்தை அவர் அலட்சியமாக கருதுகிறார். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு செல்வந்தர் இருக்கிறார். அந்த செல்வந்தருடைய மகளுக்கு திருமணம் நடைபெறுகிறது. இந்த செல்வந்தர் என்ன பண்ணுவார்? அவருடைய மகளுக்கு குறைவான காசுலாம் கல்யாணம் பண்ண வைக்க மாட்டார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஆடம்பரத்தை காண்பிப்பதற்காக வேண்டி அதிகமான செலவுகளை அந்த திருமணத்தில் முதலீடு செய்கிறார். திருமணத்தில் கிராண்டாக அந்த மண்டபத்தை அலங்கரித்து போன்ற நிறைய செலவினங்கள் செய்கிறார். அது ஒரு இஸ்ராஃப் தான் சொல்கிறார். அதே போல் அந்த திருமணம் நடைபெறுகின்ற விருந்தில் இலையில் என்னென்ன வைப்பாங்க? தயிர் சட்னி, சோறு, பிரியாணி, ஸ்வீட்ஸு போன்ற நிறைய ஐட்டங்கள் வைப்பார்கள். அது பெரியவர்களுக்கும் அதை தான் வைப்பார்கள், சிறியவர்களுக்கும் அதை தான் வைப்பார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். மீதிதான் அவர்கள் அப்படியே இஸ்ராஃப் செய்து விடுவார்கள். அந்த ஒரு பந்தியில் மட்டும் எவ்வளோ இஸ்ராஃப் ஆகுது என்று சொன்னால் 25, 30 அல்லது 30 பேர் சாப்பிட்ற அளவு சாப்பாடு ஒரு பந்தியில் மட்டும் வீணாகுது. அப்படி இந்த திருமணத்தில் அவர் எவ்வளோ இஸ்ராஃப் ஆகுதுன்றது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானு ஷயாத்தீன். நிச்சயமாக வீண்விரயம் செய்வராக ஷைத்தானோடைய நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பது. அதே போல் அல்லாஹ் நல்லவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு முறை ஹுதைஃபத்துல் யமான் ரசூலுல்லாஹி சஹாபி தோழர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு முறை பாரசீகம் ரோம் நாடுகளிலிருந்து அவர்களுக்கு விருந்து அளிக்கிறார்கள். அவர்கள் ஹுதைஃபத்துல் யமான் அவர்கள் பாரசீகம் ரோம் நாடு மன்னருக்கு இடையில் உட்கார்ந்து அவர்கள் விருந்துக்கு உட்கார்றார்கள். அங்கே போய் பார்த்தா ஹுதைஃபத்துல் யமானோட சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், எஜமானவர்களே, நீங்கள் சாப்பிட அந்த ஒரு மாறியை பார்க்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு ஹுதைஃபத்துல் யமான் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தூக்க சுன்னத்த ஹபீபி லிஹாஉலாஇல் ஹும்கா. இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் என்னோட ஹபீப் நாயகத்தோடைய சுன்னத்தை நான் விட்டுவிடுவேனா என்று சொன்னார்கள். அந்த அளவு சுன்னத்தை பேணுவதாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு பருக்கு கூட அவர்கள் வேஸ்ட் பண்ணாமல் இஸ்ராஃப் இல்லாமல் சாப்பிட்டார்கள். அதே மாதிரி ஃபைஸ் நாயகம் அவர்கள் என்னோட சில்லா டைமில் ஹான்காவில் அரிசி மூட்டையெல்லாம் இறங்குமா. அந்த அரிசி மூட்டைகள் இறக்கி வைக்கும்போது ஒரு அரிசி மூட்டை மட்டும் நான் கடைசி பகுதியில் ஓட்டை விழுந்துருச்சு. அந்த அரிசியில் கீழே விழுந்துருச்சு. அந்த அரிசியை ஃபைஸில் எல்லாம் தன்னோட முரீத்மார்கள்ட்ட சொன்னாங்க, இது மட்டும் நீங்கள் அந்த அரிசியில் எடுத்து அதே அரிசி தான், அதுவும் நேமத்தை நல்லா கொடுத்த நேமத்தை அந்த எடுத்து நீங்கள் அரிசிக்குள்ளே போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. முரீத்மார்கள் என்ன செய்றாங்க? மேலாக இருக்கிற அரிசி மட்டும் எடுத்து போட்டாங்க. ஆனால் ஃபைஸு நான் என்ன செஞ்சாங்க?
இந்த கீழே செஞ்சுருக்கீங்களா அந்த அரிசியும் அல்லாஹ் கொடுத்த அல்லாவோட வஜூதில் தான் இருந்தது. அது இந்த அரிசி நீங்கள் அல்லாஹ் கொடுத்த ஞாபகம் அது என்ன செஞ்சாங்க, அவர்கள் அவங்க அந்த மண்ணோட அப்படி மரத்தை எடுத்து அதை அப்படியே ஒவ்வொரு சலவாத்தோதையும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டார்கள்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு முறை ஃபைசல் நாயம் அவர்கள் ஒரு முறை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஒரே ஒரு சுண்டல் வந்து தப்பித்தவறி கீழே விழுந்து கட்டல் கடையில் போய் விழுந்துருச்சு என்பது. ஃபைசல் நாயம் அவர்கள் அப்பொழுது ஒரு 50 வயது 60 மேல் இருக்கும். அப்பையும் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை நம்ம வீண் வரையும் செய்யக்கூடாது என்பதன் காரணமாக அதை அந்த வயதில் கூட கீழே குனிந்து எடுத்து அல்லாவோட தொடர்ச்சி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா பாட்டு சொல்கிறான், அஃப்லஹல் முஃமினூன், திட்டமாக முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்களோட தொழுகையிலே அவர்கள் பயபக்தியோடு இருப்பார்கள். வல்லதீன, இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஹும் அன் லஹ்வி முஆரிலூன், வீணான காரியங்களிலிருந்து விலகி இருப்பார்கள், எந்த ஒரு இஸ்ராஃப் செய்யவும் இல்லாமல் இருப்பார்கள் என்பது. அதேபோல் அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை அல்லாஹ் தஆலா வைக்கிறான். அதில் ஒன்று, அதிகமாக பொருட்களை வீணாக்குவதை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் நண்பர்களே. இந்த ஹதீஸ் வந்து அபீ ஹுரைரா இருக்கிறார்கள், முஸ்லிமில் வருகிறது. அதிகம் வீண்வரியம் செய்யக்கூடாது, அதே போல் வீண்வரியம் செய்யாமல் அதிகமாக கஞ்சமும் படக்கூடாது என்பது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் இக்திசாது ஃபின் நஃபகதி நிஸ்ஃபுல் மஈஸதி, செலவினங்களில் நடுநிலை பேணுவதாகிறது வாழ்க்கையில் பாதியாக இருக்கிறது. இரண்டுக்கும் மத்தியில் இருக்கணும். இது அதிகமாக இஸ்ராஃபும் செய்யவும் கூடாது, அதிகமாக கஞ்சத்தனமும் படக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமறை கூறினார், வல்லதீன, அவங்க எப்படிப்பட்டது என்றால் இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா, அவர்கள் அதிகமாக வீண்வரையும் செய்ய மாட்டார்கள், இன்னும் அதிகமாக கஞ்சத்தவும் பட மாட்டார்கள். ஒகான பைன தாலிக கவாமா, இரண்டுக்கு மத்தியிலும் நடுத்தரமாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் என்பதை. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல் இந்த இஸ்ராஃப் நீங்கிறதுக்கு என்ன வழி என்று சொன்னால் அதிகமாக தர்மம் கொடுக்க வேண்டும் என்பதை. அதே போல் இரண்டாவதாக ஏழைகளுடன் அதிகமாக பழகணும். அப்போ ஏழைகளோடு பழகினா தான் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சூழ்நிலையில் போயிருந்து நாமளும் இஸ்ராஃப் பண்ணாமல் இருக்கணும். அதே போல் இது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது என்று பார்க்க வேண்டும். அந்த அல்லாஹ்விடத்தில் வரும்போது என்று பார்க்கும்போது தான் இது அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நியமத்து, இந்த ஒவ்வொரு நியமத்தையும் நாம் வேஸ்ட் பண்ணால் வறுமை நாள் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான் என்று உணர வேண்டும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வீட்டிலேருந்து வெளியே வராங்க. அப்போ ஒரு நபர் புறா கூட விளையாட்டு இருந்தார். இந்த நபரை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தானோ யத்பஉ ஷைத்தான், ஒரு ஷைத்தான் இன்னொரு ஷைத்தானை பின்பற்றுகிறார் என்று சொன்னார்கள். எதனால் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்கள் தனது முத்தான நேரத்தை இந்த புறா கூட விளையாடி கொண்டிருந்தார்கள். அதன் காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கோபமாக சொன்னார்கள் என்று சொன்னார்கள். அதே போல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யார் அதிகமாக வீண்வரியம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், இந்த ஆயத்து ஆராஃப் சூரா 31வது ஆயத்தில் வருகிறது. இதே போல் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.